வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நான் ரொம்பவே சூப்பராக இருக்கிறேன். இன்றைக்கி ஒரு ஸ்பெஷலான வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, இது என்னுடைய 50th வீடியோ. ஸோ இந்த 50th வீடியோ ஸ்பெஷலாக நான் வந்து உங்களுக்கு ஒரு ஸ்வீட் பண்ணி காட்டணும் அப்படின்னு நினச்சேன். ஸோ அதனால் வந்து ரவா லட்டு பண்ணியிருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த ரவா லட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல். என்ன ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா, இதில் பாலே ஊற்றாமல் பண்ணியிருக்கிறேன். ஸோ இதை எப்படி பண்ணியிருக்கிறேன்னு பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ பண்ணிக்கிறேன். பிகாஸ் உங்களுடைய இந்த எஃபெக்ட் இல்லைனா என்னால் கண்டிப்பாக 50th வீடியோ வரைக்கும் பண்ண முடியாது. ஸோ நான் இந்த அளவுக்கு வந்து வீடியோஸ் பண்ணியிருக்கிறேன்னா அது உங்களால் மட்டும்தான். ஸோ உங்களுக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம அந்த ரவா லட்டுக்கு தேவைப்படுற இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். இதுக்கு ரொம்ப கம்மியான இன்க்ரீடியன்ஸ் தான் தேவைப்படும். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரவை எந்த கப்பில் எடுக்கிறீங்களோ அதே கப்பில் வந்து பாதி அளவுக்கு வந்து துருவின பச்சை தேங்காய், சர்க்கரை, திராட்சை, முந்திரி, ஏலக்காய் வந்து நம்ம வந்து பொடி பண்ணி வச்சுக்கணும். இப்போ நான் அப்படியே வச்சுருக்கிறேன், பொடி பண்ணணும். அதுக்கப்புறம் நெய். இவ்வளோ தான் நம்ம வந்து இதுக்கு தேவைப்படுற இன்க்ரீடியன்ஸ். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எந்த கப்பில் எடுத்துருக்குறோமோ இந்த ஃபுல் கப் ரவையை அப்படியே போட்டுட்டு இதே சேம் கப்புலையே அரை கப் தேங்காய் போடணும். ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இந்த ஸ்டெப்பை வந்து தயவு செஞ்சு மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த ரவா லட்டு ரொம்ப ஜூஸியாக டேஸ்டியாக வர்றதுக்கு இந்த ஸ்டெப் ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். அதனால் தயவு செஞ்சு இந்த ஸ்டெப்பை மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க. அளவு பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த கப்பில் வந்து ரவை எடுக்கிறீங்களோ அதே கப்பில் பாதி அளவுக்கு ஆச்சு தேங்காய் இருக்கணும். இப்போ நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குறைஞ்சது இல்லை, கண்டிப்பாக 2 மணி நேரம் இந்த ரவை மிக்ஸ் வந்து ஊறணும். அப்போ தான் இந்த தேங்காயில் இருக்கிற ஜூஸி எல்லாம் இறங்கி இந்த நல்ல கன்சிஸ்டன்சிக்கு அது வரும். ஸோ இப்போ நம்ம இதை வந்து ஒரு 2 மணி நேரத்துக்கு ஊற விட்டுடுவோம். 2 hours கழித்து இந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு. இப்போ நம்ம வந்து அடுப்பில் வந்து பாத்திரத்தை வச்சுட்டு அந்த காஞ்ச உடனே நெய் ஊற்றுறோம். ஸோ இந்த நெய்யில் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, நெய் கொஞ்சம் லைட்டாக காஞ்ச உடனே முந்திரி பருப்பையும் திராட்சையும் கொஞ்சம் லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம். இதை வந்து நான் வந்து ஒரு பவுலில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம இதே நெய்யிலேயே இந்த ரவை தேங்காய் கலவையை வந்து ஊற்றுறோம். நம்ம இதை வந்து ஆல்மோஸ்ட் 2 hours வந்து ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சோம். இப்போ அதை தான் நான் வந்து இங்கே வந்து இந்த நெய்யில் வந்து வச்சிட்ருக்கிறேன். இப்போ வந்து இந்த லட்டுக்கு பார்த்திங்கன்னா மெயினான ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா ரவை நிறைய வரப்படணுங்க. ஸோ எந்த அளவுக்கு வந்து ரவை வறுபடுதோ அந்த அளவுக்கு வந்து ரவா லட்டு வந்து ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து மெயினான விஷயம் வந்து ரவை நல்லா வறுபடணும். ஸோ சிம்மில் வச்சுருங்க, தயவு செஞ்சு சிம்மில் வச்சுட்டு ரவையை நல்லா வருங்க. ஸோ இது ஒரு 10 நிமிஷம் வறுப்போம். நம்ம தயவு செஞ்சு கூடவே இருந்து வறுத்துட்டு இருங்க, வெட்டிட்டு போயிடாதீங்க, தீ பிடிச்சிரும். அதுவும் புள்ளிலையும் வைக்காதீங்க, அடி பிடிச்சிரும். அடி பிடிச்சிச்சின்னா ரவை நல்லா இருக்காது, அப்போ ரவா லட்டு நல்லாவும் வராது. ஸோ நான் எந்த அளவுக்கு நம்ம ரவை நல்லா வறுக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் வந்து லட்டு நல்லா வரும். ஆல்மோஸ்ட் 20-25 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு. தயவு செஞ்சு நல்லா வறுத்திங்க. இந்த வாசனை பார்த்திங்கன்னா நம்ம முந்திரி பருப்பு இதெல்லாம் வறுக்கிறோம் பார்த்திங்களா, அப்போ ஒரு ஸ்மெல் வரும் இல்லையா, அந்த மாதிரி ஸ்மெல் வரும். ஸோ அது வரைக்கும் இது நல்லா வறுபடணும். ஸோ இப்போ நல்லா வறுபட்டால் தான் உங்களுக்கு வந்து அந்த கிறிஸ்பியாக இருக்கும். ஸோ நல்லாவும் இருக்கும். ஸோ இப்போ நல்லா வறுபட்டுடுச்சு. நம்ம வந்து இப்போது இதை வந்து வேறு எதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். இப்போ நம்ம திருப்பி வேறு வானிலை வச்சுட்டு அதில் பார்த்திங்கன்னா நம்ம தண்ணி ஊற்றுறோம். தண்ணி கொஞ்சம் ஊற்றிட்டு சுகர் 1 கப்பு போடுறோம்.
ஸோ இப்போ இந்த சுகர் வந்து ஒரு கம்பி பாதம் வர வரைக்கும் நம்ம வந்து இதை வந்து இது பண்ண போகிறோம். இதுதான் கன்சிஸ்டன்சி, இப்படி தான் இருக்கணும். ஸோ நல்லா வந்து சுகர் கரைஞ்சிருச்சு. இது நான் கொஞ்சம் நெய் ஊற்றினேன், அந்த வீடியோ நான் வீடியோவில் ஆட் பண்ணல. ஸோ கொஞ்சம் நெய் ஊற்றினேன். இப்போ இந்த இதுலேயே பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு ஏலக்காய் போட்டுடுறேன். போட்டுட்டு ஸோ இந்த ரவையை வந்து மிக்ஸை வந்து நான் இதில் கொஞ்சமாக அப்படியே ஆட் பண்ணிகிட்டே வந்துடுறேன். ஸோ நான் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு உங்களுக்கு இப்போ நான் வந்து இதை நல்லா கலரிடுறேன். ஸோ இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா அந்த ஏலக்காய் முந்திரி வறுத்து வச்சுருக்குறோம் இல்லைங்களா, சாரி திராட்சையும் முந்திரியும், அதையும் ஆட் பண்ணிடுறேன். இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ இதை நல்லா கலரிட்டு நம்ம கை பொறுக்கிற சூடு வர வரைக்கும் இதை நம்ம வந்து ஆற விட்டுடலாம். ஸோ இது வந்து ஆறட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ஆறிடுச்சு. இது சூடு வந்து நம்ம ஆறிடுச்சு. இப்போ நம்ம நல்லா கை வந்து பொறுக்கிற அளவுக்கு வந்து சூடு இருக்கணும். ஸோ இப்போ நம்ம இதை வந்து சின்ன சின்ன ரவுண்டுங்களாக எடுத்து பண்ணிக்கலாம். ஸோ உங்கள் விருப்பப்பட்ட சைஸ் எடுத்து நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு அழகாக வந்து வந்துருச்சு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம வந்து இது பண்ணிடலாம். டேஸ்டியான ரவா லட்டு ரெடி. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். ரவா லட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். என்னுடைய வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.